போட்டித் தேர்வுகள் சம்பந்தமான முக்கிய நிகழ்வுகள் இன்று நடந்தவையை பார்க்கலாம். முதலில் போர்ச்சுகீஸ் கிறிஸ்டியானோ ரொனால்டோ இவரை ஃபிஃபா ஃபுட்பால் அவார்ட்ஸ் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பிளேயர் ஃபார் தி இயர் 2016 செலக்ட் பண்ணிருக்காங்க. இவருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா பார்சிலோனாவோட லியோனி மெஸ்ஸி வந்திருக்காரு. அடுத்ததா மேட்ரிடோட ஆண்டோயின் கிரீஸ்மேன் வந்திருக்காரு. ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓட்டெடுப்பு மூலமா தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ இது எங்க நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது சுவிட்சர்லாந்துல ஜூரிச்ன்ற இடத்துல நடந்திருக்கு. அடுத்ததா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அதாவது இஸ்ரோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி பிரெஞ்ச் ஸ்பேஸ் ஏஜென்சி CNES அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ரெண்டு அமைப்புகளும் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சேட்டலைட் சம்பந்தமான அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சேட்டலைட் லான்ச் டெக்னாலஜிக்கு ரெண்டு பேரும் வந்து MOU சைன் பண்ணிருக்காங்க. நம்ம சைட்ல இஸ்ரோ சைட்ல பாத்தீங்கன்னா சேர்மன் கிரண் குமாரும், CNES சைட்ல அதாவது பிரெஞ்சு சைட்ல அந்த CNES அமைப்போட பிரசிடென்ட் வந்து ஜியான் எஸ் லீகலும் சைன் பண்ணிருக்காங்க. இது யாரோட முன்னிலையில சைன் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பிரெஞ்சு ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து ஜேன் மார்க் ஐரால்ட் அவரோட முன்னிலையில இது சைன் ஆயிருக்கு. அது மட்டும் இல்ல வேர்ல்டு ஹிந்தி டே வந்து 10th ஜனவரி நாம செலிப்ரேட் பண்ணிருக்கோம். இதை வந்து ரொம்ப முக்கியமா செலிப்ரேட் பண்ணது யார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் அஃபேர்ஸ் வந்து இதை செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. அடுத்ததா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி பாத்தீங்கன்னா நோபல் பிரைஸ் சீரீஸ் எக்ஸிபிஷனை வந்து இன்னாகிரேட் பண்ணிருக்காரு காந்திநகர் குஜராத்ல. இது வந்து முதல் முறையா இந்த மாதிரி நடக்குது. இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நோபல் லாரேட்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னு பார்க்கும்போது நோபல் மீடியாவும் அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜியும் சேர்ந்து இதை ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. இந்த எக்ஸிபிஷனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இதுல 9 நோபல் லாரேட்ஸ் வந்து கலந்துக்கிறாங்க. இவங்க கலந்துகிட்ட பிறகு நம்ம சைட்ல நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாருன்னா அவங்க கிட்ட போய் இன்டராக்ட் பண்ணி அவங்களுக்கு தேவை, அதாவது அவங்க என்ன மாதிரி கேள்விகள் வேணா கேட்டு தெளிவுகள் அடைஞ்சிக்கலாம். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் நடக்கிற இந்த மாதிரியான எக்ஸிபிஷன், இது ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் நடக்குது. அடுத்ததா பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்மரீன் லான்ச்டு க்ரூஸ் மிசைலை வந்து சக்சஸ்ஃபுல்லா டெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதோட பேர் பாபர் 3. இது எங்க டெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கும்போது இந்தியன் ஓஷன்ல தான் டெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்தியன் ஓஷன்ல அவங்க குறிப்பிடல இந்த இடத்துல தான் இந்தியன் ஓஷன்ல டெஸ்ட் பண்ணன்றதை குறிப்பிடல, அது சீக்கிரட்டா வச்சிருக்காங்க. அவங்களோட டெஸ்ட் பாத்தீங்கன்னா இந்தியன் ஓஷன்ல ஒரு பகுதியில இருந்து டெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த டெஸ்ட் ஆனது வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. அவங்க வந்து ப்ரிசைஸா ரொம்ப ஸ்பெசிபிக்கா அவங்களோட டார்கெட்டை வந்து அந்த மிசைல் வந்து தாக்கி அழிச்சிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் பாத்தீங்கன்னா அவங்க வந்து வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஸ்ட்ரீட் லைட் ரீப்ளேஸ்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. எங்கன்னா சவுத் டெல்லியில இதை லான்ச் பண்ணிருக்காங்க. இதை அமல்படுத்துறது அப்படின்னு பார்க்கும்போது எனர்ஜி எஃபிஷியன்சி சர்வீஸ் லிமிடெட்ன்றவங்க இதை அமல்படுத்துறாங்க. மீண்டும் நாளை